இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். எப்பெல்லாம் இந்த எஸ்ரா படிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மைண்ட்ல வர வேண்டியது, சிறையிருப்புக்கு பின்பாக இவர்கள் எடுத்த முயற்சிகள் தான் இந்த எஸ்ரா, நெகேமியா இந்த புஸ்தகங்கள். எஸ்ரா புஸ்தகம் ஆலய கட்டுமான பணிகளை குறித்து சொல்லுகிறது. நெகேமியா புஸ்தகம் கோட்டை கட்டுவதை பற்றி பேசுகிறது. இந்த எஸ்ரா 4ஆம் அதிகாரத்திலே படிப்பதற்கு முன்பாக நாம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஆலய அஸ்திவாரம் போடுகிற சம்பவத்தோடு அது முடிகிறது. 4ஆம் அதிகாரத்திலே கிட்டத்தட்ட ஆலயம் கட்டுமானம் தடைபடுதலை பற்றி அங்கே பேசுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த எதிரிகள் அந்த ஆலயம் கட்டப்படாதபடி அவர்கள் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய யசோதரத்தோர் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்கள் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடு சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் இயேசுவாவும் இஸ்ரவேலின் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனாலே அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனை அவமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரர்களுக்கு கைக்குழி கட்டினார்கள். இதுல என்ன நடக்கு அப்படின்னா, அங்க உள்ள எதிரிகள் வந்து இவங்க ஆலயம் கட்டுறதை குறித்து ரொம்ப என்ன செய்யறாங்கன்னா எதிர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த அதிகாரத்துல அவங்க ஒரு மனுவை எழுதி போட்டிருக்காங்க. 6ஆம் வசனத்துல நம்ம அதை படிக்கிறோம். மனு எழுதி போடுறதையும் அது அந்த ராஜாட்ட போய் வாசிக்கப்பட்டு உடனே அங்க இருந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து இந்த அரசாங்கத்துல இருந்தே வந்து இந்த ஆலயத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம். 5ஆம் அதிகாரத்துல வந்து திரும்ப அவங்க எடுக்கிற முயற்சிகள், திரும்பியும் ஒரு கடிதம் எழுதி அவர்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கோரேஸ் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாரு, அவரு காலத்துல வந்து எங்களுக்கு ஆலயம் கட்ட சொன்னாங்கன்னு பேசி, அங்க ஒரு ஆபீஸ் காப்பி இருக்கும், கவர்மெண்ட் காப்பி ஒண்ணு இருக்கு, அந்த உத்தரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு சொல்லி எழுதின ஒரு கடிதம் தான் 5ஆம் அதிகாரத்துல. இந்த 2 அதிகாரத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் சிலவற்றை இந்த நாளிலே பார்க்கலாம். இதை நாங்க படித்த போது நிறைய ஆபீஸ் ப்ரொசீஜர்ஸை பார்த்தோம். லேர்னிங் த ஆபீஸ் ப்ரொசீஜர் இன் த பைபிள். இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். எதையுமே ஒரு 7 பாயிண்ட் இதுல நாம குறிச்சு வச்சிருக்கோம். இது ஸ்பிரிச்சுவலா இல்லாத மாதிரி தெரியும், ஆனா இது கண்டிப்பா வேணும். இன்னைக்கு அந்த காரியத்தை குறித்து நம்ம படிக்கலாம். எதையுமே ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரைட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மத்தியில இருக்கும், பெர்சியா ராஜாவான அர்த்தசஷ்டாவும் ஒரு மனு எழுதினார்கள். 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசி வரியில இருக்கும், வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினார்கள். அந்த காலத்துல வாட்ஸ்அப் யூடியூப்லாம் கிடையாது, அதனால லெட்டரை எழுதுறாங்க. 5:17 நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் எழுதி கேட்கிறாங்க. கடைசியில
எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது, ஒரு ஆபீஸ்ல அல்லது நம்ம இப்போ ஒரு சர்ச்சை நம்ம நடத்துறோம் அப்படின்னாலும் டாக்குமெண்ட்ஸ் எழுதுகிற அந்த பழக்கம் நமக்கு வேணும். எதுனாலும் சரி அதை எழுதி நம்ம சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் காணிக்கை கொடுத்தா கூட அதுக்கு ரசீது போடுறது மாத்திரம் இல்ல, ஒரு நல்ல நன்றி கடிதம் எழுதணும். இதெல்லாம் நம்ம கூட அது ஒரு நல்ல கேபிட்டாக இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு நல்ல கற்றுக்கொள்றோம். அந்த காலத்துல எதுனாலும் எழுதிதான் என்ன செய்யறாங்கன்னு பண்றாங்க. ரெண்டாவது ஒரு காரியம் இங்க படிச்சுக்கிடுறோம். அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. டாக்குமெண்ட்டுகளை ரீடிங் பண்ற பழக்கம் நமக்கு வேணும். ஒரு லெட்டர் வருது, ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு ப்ரொசீஜர் அல்லது ஒரு லேண்ட் சீலிங்ல இருந்து வருது, இல்லைன்னா ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வருது, எதுனாலும் முதல்ல தீர்க்கமாக அதை வாசிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். ஒரு ஜீவோ இருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை வாசிக்கணும். அதுல அழகா போட்டு தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. உள்ள வாசிக்கிற பழக்கம் அந்த காரியம் நமக்கு வேணும். எழுதுற பழக்கம், வாசிக்கிற பழக்கம். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. 3ஆம் அதிகாரம் 4ஆவது 8ஆம் வசனம். ஆலோசனை தலைவனாகிய ரெகுவும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த்தசஸ்தா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், ஒரு மனு எழுதி அதுல எல்லாரும் சைன் பண்றாங்க. இந்த ப்ரொசீஜர் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அடுத்தது சிக்னேச்சர். கையெழுத்து போடுற பழக்கம் நமக்கு உண்டு. ஆபீஸுகள்ல நம்ம பாக்குறோம். முதல்ல அதை வாசித்து கையெழுத்து போடுற பழக்கம். இங்க பாருங்க, இது ஒரு மொட்டை கடிதத்துக்கு இவங்க அவ்வளோ சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க. அப்போ ஒரு ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியுது. ஒரு மனு எழுதி ஒரு 10-50 பேர் கையெழுத்து போட்டோம் அப்படின்னா அதுல ஒரு எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கும் அப்படிதான். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அரசாங்கத்துலன்னா அந்த 2 தெருவில் உள்ள ஆட்கள்லாம் இணைஞ்சு என்ன வேணுமோ அதை நம்ம எழுதி சிக்னேச்சர் பண்ணும்போது அதுக்கு ஒரு எஃபெக்ட். இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய ஆபீஸ் ப்ரொசீஜர்ஸ். 4வது ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்திலே ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார். இவங்க இப்போ ஒரு மனு எழுதுறாங்க. தடை பண்ண உடனே ராஜாவுக்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னா, கோரேஸ் ராஜா எங்களுக்கு சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்றத ஒரு ஆபீஸ் காப்பி அங்க இருக்கு, அந்த நகல் எங்களுக்கு தாங்க, அத நீங்க வாசித்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதணும். அதே மாதிரி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மேதிய சீமையில் இருக்கிற அம்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது, அதிலே எழுதி இருக்கிற விவரம். சோ அந்த அறையில ஸ்டோர் ரூம்ல ஆபீஸ் காப்பி பத்திரமா இருக்கு. அப்போ 4வது ஒரு காரியம் என்னன்னா, எந்த ஒரு கடிதம் எழுதினாலும் அதுக்கு ஒரு ஆபீஸ் காப்பி ஃபைல் பண்ணணும். இது நம்ம சபை நடத்துறவங்களுக்கும் தெரியணும், ஆபீஸுகள்ல இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம யாருக்கு ஒரு நன்றி கடிதம் கொடுத்தா கூட அதற்குரிய ஒரு நகல், அது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கலாம், அல்லது இன்னொரு பிரிண்ட் எடுத்து ஹார்ட் காப்பியா ஒரு ஃபைல்ல நம்ம போட்டு வைக்கிறது ரொம்ப பிரயோஜனம். என்னைக்காவது ஒரு நாள் பிரயோஜனம் வரும். இந்த கோரேஸ் ராஜா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். கிட்டத்தட்ட 17-18 வருஷம் சர்ச்சு கட்ட முடியாம அவங்க கிடந்தாங்க. பிறகு இந்த ஒரு கடிதத்தை வச்சுதான் அந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும். ஆபீஸ் காப்பிங்கிறது, அலுவலக நகல் என்பது மிக மிக முக்கியமானது.
அதனால எங்க நம்ம இருந்தாலும் என்ன கடிதம் நம்ம எழுதினா அதுக்கு ஒரு ஆபீஸ் காப்பி வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் பழைய இடத்துல வேலை பார்க்கும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சேர்மன் என்ன செய்வார்னா தன் மகளுக்கு ஒரு கடிதம் எழுதுவார், அதே ஒரு கார்பன் காப்பி வச்சு எழுதுவார். ஆச்சரியமா இருக்கும். அவர்கிட்ட கேட்டா, ஆமா நான் தவறா எழுதிட்டேன்னு என்ன யாரும் சொல்லக்கூடாது, ஆபீஸ் காப்பி வைக்க ஒரு கார்பன் ஷீட்டை வச்சு அப்படியே எழுதிடுவார். ஒரு ஒரிஜினல் அனுப்புவாரு, கார்பன் காப்பிய ஒரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கிடுவார். இது கொஞ்சம் ஓவரா தெரியலாம், ஆனா அது ஒரு பழக்கம். ஸோ நம்மளும் எங்க போனாலும் ஒரு ஆபீஸ் காப்பி வைக்கிற பழக்கம் வரணும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. 5வது ஒரு காரியம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 1, 2. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இக்கோதோவின் குமாரனாகிய சகரியாவின் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேலின் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய இயேசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சை கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்பிரிச்சுவலான காரியங்கள்லையும் அவங்க ஒரு காரியம் செய்யறாங்க. ப்ராஃபஸி கைடன்ஸ் அடுத்த பாயிண்ட். அது நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, சர்ச் வேலையா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கைடன்ஸ் நமக்கு எப்போதும். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் இருந்தார், புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ ஒரு நடத்துதல் நமக்கு எப்போதும் வேணும். ஒரு வேலை செய்யறது இங்கே சகரியாவும் யோசுவாவும் செருபாபேலும் அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நான் பின்னாடி இந்த தீர்க்க தரிசன புக்களை பார்க்கிறேன். ஆகாய் சகரியா புக்கெல்லாம் இது இந்த கால அடிப்படையில் அமைந்தது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவினாலே ஆகுன்ற வார்த்தை இந்த காலகட்டத்தில் தான் சொல்லப்பட்டது செருபாபேல். நம்முடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்லது கைடன்ஸ் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நடத்தல், ஒரு கடிதம் எழுதுறதுக்கு கூட நமக்கு ஒரு நடத்தல் தரணும். அந்த மாதிரி நம்ம வாழ பழகணும். இந்த ஆவியான ஒரு நடத்துதல் நடுகவே நம்ம லைஃப்ல அப்படி வரும். ஒரு இன்னர் வாய்ஸ், ஆண்டருடைய சத்தம் கேட்கிற பழக்கம், அதை வசனத்தின்படி உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு காரியம், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வேணும். இங்கே தீர்க்கதரிசிகள் அவர்களை கைட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும் போது நாங்கள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியில நிரம்புவோம், கர்த்தர் வசனங்களை உறுதிப்படுத்துவாரு. அதுக்கு பிறகு நம்ம அந்த கைடன்ஸா, இன்ஃபர்மேஷனா, அசூரன்ஸா யாராவது நம்மோட ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை திரும்பியும் ரிமைண்டர் பண்ணி ஜெபிக்கும் போது நமக்கு அது கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி இவர்களுக்கு இந்த ஆலயம் கட்டுற பணிகளுக்கு நல்ல ஒரு அசூரன்ஸ் கிடைச்சிச்சு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள். 6வது நம்ம பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா 4:5 பெர்சியாவின் ராஜாவாகிய ராஜா அரசாண்ட காலத்தில் அவர்கள் யோசனையை அவமத்தமாகும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காருக்கு கைக்கூலி கட்டினார், லஞ்சம் கொடுத்தார்கள். ஆபீஸ் ப்ரொசீஜர்ல இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த காலத்துல இருந்தே இது நடக்கு, இன்னைக்கும் வரைக்கும் இருக்கு. லஞ்சம் கொடுக்கிற ஒரு காரியம். இவங்க இந்த சர்ச்சு கட்டவிடக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு விரோதமாக ஆலோசனை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கிறார், கைக்கூலி கட்டினார்கள். லஞ்சம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெரிய வேலையை அது ஸ்டாப் பண்ணி போட்டோம் நிறைய நேரங்கள். நம்ம ஒரு தேவ பிள்ளையாக இது எப்படி அணுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்மளோட ஆண்டவர் இருக்கும்போது
இந்த காரியங்கள்ல இருந்து ஒரு பெரிய மாற்றம் மாத்திரம் இல்ல, அது ஓவர் கம் பண்ண முடியும். சில நேரங்கள்ல ஒரு டிப்ஸ் மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். என்ன இருந்தாலும் இது நம்ம மைண்ட்ல இருக்கணும். இன்னொரு பார்ட்டி லஞ்சம் கொடுக்கும்போது நம்முடைய வேலை தடைப்படுது. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனாலதான் எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அரசு அலுவலரோட நமக்கு இருக்கணும். புத்தாண்டு வந்தாச்சுன்னா ஒரு டைரி கொடுக்கறது, காலண்டர் கொடுக்கறது, எப்பமாவது அவர்களை பார்க்கும்போது அவங்க கேட்கறத நம்ம செஞ்சு கொடுக்கறது. சில இடத்துல லஞ்சம் இருக்காது, ஆனா சில வேலைகள் செஞ்சு கேட்பாங்க. நாங்க வந்து இந்த ஐடில எல்லாம் இருக்கும்போது உடனே ஒரு கட்டு பேப்பர் வாங்கிட்டாங்க பாங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டக்குன்னு பேப்பர் வாங்கி கொடுக்கும். போன மாசம் ஆனந்தபுரத்துல என்ன செஞ்சாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்தே வெள்ளடிச்சு கேட்டாங்க. நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அங்கதான் போறோங்கிறதுனால அதை டிமாண்டா கேட்கல, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50,000 செலவு பண்ணி அதை அடிச்சு கொடுத்தோம். ஏன் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, பிறகு அந்த காரியங்கள் நம்ம என்ன போனாலும் சரி, ஒரு சானிட்டரி சர்டிபிகேட்டு, ஒரு ஃபயர் சர்டிபிகேட்டு, சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அது வந்து பிரயோஜனமா மாறி இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எதிர் வரும்போது இந்த இடங்கள்ல நம்ம ஆண்டருடைய ஞானங்களை கை கொள்ளணும். எதுவுமே வரல. ஒண்ணு வசனம் போட்டாலும் வந்துச்சு, எதுவுமே வரல. 7வது ஒரு காரியம், 4வது வசனம், 1வது வசனம், 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கு பென்யமீனுக்கு என்ற சத்தர்கள் கேள்விப்பட்ட போது, அப்போ வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அஸ்திவாரம் போட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக செய்ய நம்ம முயற்சிகளை பண்ணும். சில நேரம் கட்டடம் வந்து இடிஞ்சிருக்கும், ஒயிட் வாஷ் பண்ணா படாம அடக்கம். சில இடத்துல இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். சில இடத்துல காம்பவுண்ட் வால் போட வேண்டியிருக்கும். சில இடங்கள்ல அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். இப்படி ஏதாவது ஒண்ணு காரியம் இருக்கும். அதை நாம் செய்வதற்கு எப்போதுமே ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும். இந்த இடத்துல அவங்க சிறையிருப்புல இருந்து வந்து சர்ச் கட்டணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கும் இந்த ஒரு ஸ்பிரிட் எப்போதும் இருக்கும். எங்க இருந்தாலும் நம்ம இருக்கிற இடங்கள்ல எல்லா இடங்களையும் கரெக்ட் பண்ற ஒரு மனோபாவத்தை ஆண்டவர் விரும்புறோம். நம்மள ஆண்டவராக அங்க வச்சிருக்கிறோம். ஏதோ வந்தோம் பார்த்தோம் போனது இல்லாம மிக முக்கியமான ஒரு காரியம், எங்க இருக்கோமோ அந்த இடங்களை வந்து நம்ம சரி பண்றதுக்குரிய முயற்சிகளை முதல்ல விரும்பும் போது கர்த்தர் அதை நினைச்சாருன்னா வாய்க்க பண்றோம். இப்படிப்பட்ட அநேக ஆபீஸ் ப்ரொசீஜர்களை இது 2 அதிகாரத்திலையும் நம்ம படிக்கணும். இது வெற்றியா முடிச்சது வந்து எஸ்ரா தான் முன்னாடி நின்று செய்யறாரு. ஆனா அவருடைய அந்த மெயின் போக்கஸ் 6-7க்குலாம் நீங்க போனீங்கன்னா ஜனங்களுக்கு வந்து நல்ல பைபிள் சொல்லி கொடுக்கறது மாத்திரமல்ல, ஜனங்களை ஸ்பிரிச்சுவலா ஆக்குறதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏன்னா அப்பதான் இந்த எழுப்புதல் வந்து நிற்கும் என்று அவருக்கு தெரியும். எஸ்ரா நெகேமியா எழுப்புதலுக்கு பிறகு அந்த ஜனங்கள் அதுக்கு பிறகு விக்கிரகங்களை தேடவே இல்லை. நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் 400 ஆண்டுகள் கழித்து நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்ற அந்த டைம் கிட்டத்தட்ட இவங்க காலத்துக்கும் அதுக்கும் 400ல இருந்து 500 ஆண்டுகள் இடைப்பட்டது. அதற்கு பின்பு யூதர்கள் விக்கிரகங்களை தேடினார்கள் என்று நம்ம பார்க்க முடியாது. எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் ஒரு ஜெபாலயத்தை கட்டினார்கள், நியாயபிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசித்தார்கள். அவர்கள் அதை அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இதுக்கு மெயின் சோர்ஸ் யார் அப்படின்னா நெகேமியாவும் எஸ்ராவும். இந்த அதிகாரங்களுக்கு பிறகு எஸ்ரா இவர்கள் அனைவரையுமே ஸ்பிரிச்சுவலாக மாறுவதற்கு எத்தனை பண்ணும்.
திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, பைபிள் எடுத்து பப்ளிக்ல வச்சு வாசிக்க வைப்பாங்க, அதை கைக்குள்ள வைப்பாங்க. கிட்டத்தட்ட கல்வாரி சாப்பில பண்ற மாதிரிதான். வேர்ட் பை வேர்டு நம்ம பைபிள் வாசிக்கிற மாதிரி, இந்த படிச்சு கொடுக்குற மாதிரி, புக்கா பைபிள் படிக்கிற மாதிரி ஜனங்களுக்கு அதை செய்ய வைக்கிறார். அப்படி செய்ய வைக்கும் போது அந்த எழுப்புதல் அப்படி நிற்குது. ஒரு வார்த்தைக்கு போயிட்டாங்க. உள்ள நியாயப்பிரமாணத்தை அலசி ஆராய்ந்து பரிசேயர்களாக, சதுசேயர்களாக, வேத பாரகர்களாக மாறி போனார்கள். அங்கே இருந்த தாற்பயங்களை அவர்கள் மறந்து எழுத்துக்கு எழுத்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய ஒரு காரியத்துக்கு போய்விட்டார்கள். சோ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற இடங்களிலே எந்த அளவுக்கு மக்களை ஸ்பிரிச்சுவல் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை ஈஸியா இருக்கும். சோ அவர்கள் வேதம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நல்ல கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்களிலே நாம் அவர்களை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம கட்டும்போது உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அப்படிப்பட்ட நல்ல கிருபையில் ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம்ம பார்த்த காரியங்களை திரும்ப ஒரு சொல்றேன். எழுதினார்கள், டாக்குமெண்ட்ஸ் முதலாவது பார்த்தோம். இரண்டாவது தீர்க்கமாக வாசித்தார்கள். மூணாவது சைன் பண்றாங்க. நாலாவது ஆபீஸ் காப்பியை மெயின்டைன் பண்றாங்க. ஐந்தாவது ப்ராப்பர்சி கைடன்ஸ், தீர்க்க தரிசன கைடன்ஸ் நடத்துதலை பெறுகிறார்கள். லஞ்சம் கொடுத்து நிறுத்தி போட்டாலும் அதை மீறி அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள். திரும்பவும் அந்த வேலை ரீஸ்டார்ட் பண்ணப்படுகிறது சிறையிருப்பில் இருந்து வந்த பிறகு. இப்படிப்பட்ட நல்ல ஆபீஸ் ப்ரொசீஜர்களை நாம் இந்த நாளில் படித்துக் கொள்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம்.